நமது வாழ்க்கையில் கிறிஸ்துவின் நிந்தையின் பங்கு. ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிந்தையை சுமக்கும் சாட்சிய வாழ்க்கை. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2:20 என்று பவுலின் வாக்குமூலத்தைப் போல நாமும் நம்முடைய வாழ்வில் இதை சாட்சியாக அறிவிக்க வேண்டும். கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இங்கு மாம்சத்தின் ஆசைகள் என்பது புனிதமற்ற, சுயநலமான, உலகமயமான வாழ்க்கையை நோக்கி இழுக்கும் உள்ளார்ந்த விருப்பங்களை குறிக்கிறது. செல்வ வாழ்வு, புகழ், ஆடம்பரம், சிரமமற்ற, அனுகூலமான வசதிகள் போன்றவை இதில் அடங்கும். கலாத்தியர் 5:16 நீங்கள் ஆவியின்படி நடந்தால் மாம்சத்தின் ஆசையை நிறைவேற்ற மாட்டீர்கள். இந்த ஆசைகள் நம்முடைய தினசரி வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கின்றன. நாம் பயன்படுத்தும் தினசரி பொருட்கள் அவை எளிமையானவையா, தேவைக்கேற்ப உள்ளதா, அல்லது மற்றவர்கள் பாராட்டும் வகையில் ஆடம்பரமாக உள்ளதா என்பதை சிந்திக்க வேண்டும். ஏன் இது முக்கியம்? மாம்சத்தின் ஆசை நம்மை எங்கேவெல்லாம் இழுக்கிறது? உலகத்தில் பிரபலமாக இருக்க விருப்பம். இது மனிதர்களின் பாராட்டை நாடச் செய்கிறது. யோவான் 12:43 அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆசை. இது நம்மை பணத்தை நம்ப வைக்கும் நிலைக்கு தூண்டும். 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. சிரமம் இல்லாத வாழ்க்கையை தேடுவது. இது நம்மை சிலுவையை சுமக்க மறுக்கும் நிலைக்கு இழுத்துச் செல்கிறது. மத்தேயு 16:24 ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மனுஷனுக்கு பிரியமான வாழ்க்கையையே நோக்கமாக வைத்துக் கொள்வது. கலாத்தியர் 1:10 இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனல்லவே. நமது வாழ்க்கை முறை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமையை தருகிறதா? நம்முடைய ஆசைகள் ஆண்டவராகிய இயேசுவின் நிந்தையை சுமக்கின்றதா, அல்லது உலக ஆசைகளின் அடிமையாக செயல்படுகின்றதா? ஆண்டவராகிய இயேசு எப்படி வாழ்ந்தார்? அவருடைய பிறப்பு லூக்கா 2:7 மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். ஒரு எளிமையான துவக்கம். அவருடைய வாழ்க்கை முறை மத்தேயு 8:20 மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. மாளிகைகளில் அல்ல, பாவிகள் மற்றும் ஏழைகளோடு வாழ்ந்தார். ஏழ்மை கோலம் தரித்தார். 2 கொரிந்தியர் 8:9 அவருடைய தரித்திரத்தினாலே நாமும் ஐசுவரியவான்களாகும்படிக்கு அவர் நமக்காக ஏழையானார். பிதாவிற்கு உண்மையாக காணப்பட்டார். மத்தேயு 6:19-21 பூமிக்குரியவைகளை நோக்காமல் நாம் பரலோக வாசிகளாகும் படி வாஞ்சித்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார். பிலிப்பியர் 2:5-8 சிலுவையின் மரணவரையுடன் வாழ்ந்தவர். 1 தீமோத்தேயு 6:8 உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவும். ஆண்டவராகிய இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். அவர் போலவே தாழ்மையாக விசுவாசத்துடன் நிந்தையை சுமக்கும் ஆவிக்குரிய வாழ்வில் நடந்து செல்ல வேண்டும். அவர்கள் உலகத்தின் ஆடம்பரங்களில் மகிழ்ச்சி காண மாட்டார்கள். சிந்தனைக்கான கேள்விகள். நான் ஆண்டவராகிய இயேசுவைப் போல தாழ்மையாய் வாழ முயலுகிறேனா? என்னுடைய ஆசைகள் ஆவியின் விருப்பங்களா, அல்லது உலக ஆசைகளா? தேவனுக்கு சேவை செய்ய நான் அனுகூல சூழ்நிலையை மட்டுமே எதிர்பார்க்கிறேனா, அல்லது எந்த சூழ்நிலையிலும் சேவை செய்கிறேனா? கலாத்தியர் 1:10 நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனல்லவே.